சின்ன பசங்களோட ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கே ஆசையா இருக்கும். சிலது பார்க்கும்போது, ஐயோ! இது பண்ணாம இருந்திருக்கலாமே அந்த பேரண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருப்போம். அஜய் பாலாஜி ரீசென்ட்டா ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க. குழந்தைங்களோட இன்னசென்ஸ போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க அந்தந்த வயசுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டையும், குரோத்தையும் அவங்க அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்களையும் அந்த வயசுல அனுபவிச்சா மட்டும் தான், அவங்க அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ப ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இத பண்ண தவறுன குழந்தைகள் பல பேர் என்ன ஆவாங்க அப்டின்னா, அடாலசென்ட் பீரியட்குள்ள போகும்போதோ, இல்ல அடல்ட்ஹுட் குள்ள போகும்போதோ, நெறைய பிரச்சனைகள சந்திக்கிறாங்க சைக்காலஜிக்கலா. என்ன மாதிரி பிரச்சனைகள்? எமோஷனலா அவங்க நெறைய இடங்கள்ல இம்பேலன்ஸ் ஆகுறாங்க. கரியர சூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஓவரா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆகி அத மேனேஜ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ரிலேஷன்ஷிப்ப ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. சோ, குழந்தைங்களா வளரும்போது தான் சில சைக்காலஜிக்கல் குரோத் அவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். பேரண்டா நீங்க ரீல்ஸ் போடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி, அந்த குழந்தைய வச்சு அந்த ரீல்ஸ் போடணுமாங்கிற கொஸ்டின நீங்க பல வாட்டி யோசிச்சுக்கோங்க. குழந்தையும் என்ஜாய் பண்றாங்க. இன்னசென்ஸும் குறையலன்னா அது தப்பு கிடையாது. அப்படி இல்லன்ற பட்சத்துல திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க.